அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக சச்சரித்த கதைகள் போடுறதுல நிறைய தாமதமாகிடுச்சு. வீடியோ போட முடியாத அளவுக்கு எனக்கு உடம்புலேயே சில அசௌகரியங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப ஆரோக்கியமில்லாத அலைக்கழிப்பாகவும் இருந்துச்சு. அதனால் என்ன தொடர்ந்து போட முடியல. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் போர் மூண்டுடுச்சு. இது எப்படியாவது ஒரு சமாதான நிலைமைக்கு வரணும்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்குங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்காக போராட இராணுவ வீரர்கள் மற்றவர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுப்போம். நீதியும் நேர்மையை வெற்றி பெறணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்திப்போம். மற்றும் சிலர் செய்கிற தவறுகளுக்காக எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்கள் அவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வராமல் எல்லார் உயிர்களும் காப்பாற்றப்படும் சொல்லி தொடர்ந்து தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பாபா கிட்ட எல்லாரும் அன்றாடி வேண்டிக் கொள்ளுங்க. அவரால் இது முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் பாபாவால் தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாரும் பாபாட்ட மன்றாடி இந்த பிரச்சனைகள் தீர அவர்கிட்டயே மன்றாடி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இறந்த போன ஆத்மாக்களுக்காக நாம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம், அவங்க சாந்தி அடையணும்னு. இனிமேல் இது மாதிரி துரதிருஷ்டமான சம்பவங்கள் நிகழக்கூடாதுன்றதுக்காக நம்ம தொடர்ந்து வேண்டிக்குவோம். இப்போ நம்ம கதைக்கு போகலாம். பிரம்மஞானத்தை அறியணும்னு சொல்லி ஒரு பணக்காரர் ஒருத்தர் அவருக்கு எந்த தேவையும் இல்லை, நிறைய செல்வங்களெல்லாம் குவிச்சு வச்சுருக்கிறாரு. அவருக்கு பாபாவோட புகழை கேள்விப்பட்டுட்டு இது நம்ம பிரம்மத்தை கடவுளை காட்சி பாபா எல்லாத்துக்கும் சொல்லித்தராரா உபதேசத்தின் மூலியமா, அதை பார்க்கணும் கேட்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை வருது. அதுக்காக அவர் நண்பர்கிட்ட கேட்குறாரு ஆலோசனை. அவருடைய நெருங்கிய நண்பர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கிறீங்க, குடும்பம் வீடு வசம் சொல்லி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களால், அதுவும் தர்ம சிந்தனைகளும் உங்கள்கிட்ட இல்லை, இவங்களால் எப்படி பிரம்மத்தை பார்க்க முடியுன்றது என்னால் புரியலை, அது ரொம்ப அவ்வளோ சுலபமானது இல்லைன்னு சொல்லி இழுத்து சொல்கிறாரு. ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை. மசூதிக்கு நேராக ஷீரடிக்கு வந்துடுறாரு. ஷீரடிக்கு பாபாவை போய் மசூதியில் பார்த்து அவர் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் நிறைய பேருக்கு கடவுளுடைய உபதேசங்கள் செஞ்சு கடவுளே பிரம்மத்தை காட்டுறதா நான் கேள்விப்பட்டேன், அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நீங்கள் தயவுசெய்து எனக்கு அதை அந்த பிரம்மஞானத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் மிகப்பெரிய வெற்றியாளன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே பாபா என்ன சொல்கிறாரு, எனது அருமை நண்பனே, எங்கிட்ட வரவங்கெல்லாம் செல்வம், புகழ், பதவி, தேக ஆரோக்கியம், நோய் தீர்த்தல் போன்ற விஷயங்களை மட்டுமே கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் பிரம்மஞானத்தை காட்ட சொல்லி கேட்குறது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு திருப்தியாகவும் இருக்குது, அதை காட்டுறதில் நான் விருப்பப்படுறேன். ஆனால் அதில் உள்ள சிக்கல்கள்லாம் என்னன்றதை உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அவர் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு பக்கத்தில் நந்து மார்வடி கடையில் போய் எனக்கு ஒரு 5 ரூபாய் கைமாத்தா வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு. அந்த பையன் ஓடி போயிட்டு அந்த கடை இல்லை, நந்து மார்வடி கடை பூட்டி இருக்குன்னு சொல்லிடுறாரு, மார்வாடி கடை. உடனே என்ன பண்ணுறாரு, பாலாங்கிற மளிகை கடைக்கு அனுப்பிச்சு எனக்கு ஒரு 5 ரூபாய் கைமாத்தா வாங்கிட்டு வாங்குறாரு. அந்த பையன் திருப்பி ஓடி போயிட்டு அவன் சொல்கிறான், அந்த கடையும் பூட்டி இருக்குது, மளிகை கடைக்காரன் இல்லை அப்படிங்கிற. இது மாதிரி ஒரு 2 தடவை திருப்பியும் வேறு இடங்களுக்கு அனுப்புகிறாரு பணம் கேட்டு. அந்த பையன் திருப்பி அவங்க அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இவர் உட்காந்துருக்கும் போது அந்த பணக்காரர் என்ன சொல்கிறாரு, இது இவர் பேச்செல்லாம் அவருக்கு கவனிக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் பிரம்மஞானத்தை கேட்கணும் அவளோட வந்தேன், எனக்கு முதல்ல அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எனக்கு முதல்ல அதை சொல்லுங்கள், நான் போகணும் அவசரமானு சொல்லி துரிதப்படுத்துகிறாரு பாபாவை. பாபா உடனே என்ன சொல்கிறாரு, நான் அதை பற்றி சில குறிப்புகளெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியலையே, பிரம்மஞானத்தை அடையிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, அதுக்கு நம்மளுடைய நிறைய விஷயங்களை நம்ம முதல்ல நம்ம அகங்காரத்தை விடணும், புத்தி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சகல விதமான இதுகளையும் சமர்ப்பணம் பண்ணணும். அந்த அளவுக்கு பற்றற்ற ஒரு நிலைமைக்கு போகும்போது தான் நம்ம பிரம்மத்தை அடைய முடியும். அது கத்திமலையில் நடக்கிற மாதிரி ஆத்ம அனுபவங்களையெல்லாம் பெறணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது எளிதான விஷயம் இல்லை. அதனால தான் நான் சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வச்சேன். ஆனால் உங்களால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நீங்கள் இப்போ மிகப்பெரிய செல்வ செழிப்புலையும் சகல சௌகரியத்தோடு இருக்க உங்களுக்கு எதுவுமே தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் அனுபவப்படலை. அதனால் உங்களால் இதை இந்த ஞானத்தை அடைகிறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்ததை வச்சு இந்த ஒரு கைமாத்தா கேட்குற ஒரு 5 ரூபாயை கொடுக்கறதுக்கு கூட உங்களால் முடியுது, மனசு இல்லை. இன்னொருத்தர்னா கண்டிப்பாக பாபா கேட்கும்போது அதுவும் ஒரு மகானை தேடி வந்திருக்கிறாங்க,
அவர் ஒரு 5 ரூபாய் வந்து அவருக்கு தேவையும் இல்லை. அந்த இடத்துல அந்த அவங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறதும் பாபாவுக்கு தெரியும். இத்தனையும் தெரிஞ்சு இவருக்கு ஒரு குறிப்பாக ஒரு சோதனை மாதிரி தான் இதை வச்சார். அந்த இடத்துல யார் இருந்தாலும் பாபாவுக்கு அந்த 5 ரூபாய் எடுத்து கொடுத்துருப்பாங்க. வசதியே இல்லாதவங்களாக இருந்தால் கூட கொடுத்துருப்பார். ஆனால் இவ்வளோ வசதி அவரால் அதை கொடுக்கணுன்ற எண்ணமே அவர்கிட்ட இல்லாதனால அந்த விஷயமே அவருக்கு தெரியல. அதுதான் அவருக்கும் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை, அந்த எண்ணமே அவருக்கு தெரியல. அவ்வளோ ஒரு இதுவாக தர்ம சிந்தனை இல்லாமல் இருக்கவருக்கு எப்படி வந்து உங்கள்கிட்ட ஞானத்தை அடைய முடியும்னு சொல்லி பாபா சொல்லிவிட்டு, உங்கள் பையில் வந்து இப்போ நிறைய கரன்சி நோட்டு வச்சுருக்கீங்க, அதை எடுத்து எண்ணி பாருங்கள், கரெக்டாக நான் கேட்டு அந்த 5 ரூபாய் மாதிரி 50 மடங்கு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றாரு. இவர் உடனே அவசரமாக எடுத்து அந்த பண நோட்டு கட்டை எடுத்து எண்ணி பார்க்குறாரு. பாபா சொன்ன மாதிரியே கரெக்டாக 250 ரூபா இருக்குது. அவர் சொன்ன மாதிரி 50 மடங்கு 5 ரூபா மாதிரி 50 மடங்கு அவர்கிட்ட இருக்குது. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். எப்படி நம்ம பையில் இருக்கிற பணம் இவ்வளோ துல்லியமாக அவருக்கு வந்து இவ்வளோ ரூபா தான் இருக்குன்றது பாபா தெரிஞ்சுக்கிட்டாருன்னு போது அவருக்கு எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தால் அதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். இவர்கிட்ட போய் நம்ம இவ்வளோ ஒரு இதுவாக நடந்துக்கிட்டோமேன்றது அவருக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது மனசுக்கு. அப்புறம் அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இப்போதைக்கு இதை பற்றி அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்லை, பிரம்ம ஞானத்தை அடையணும்னா நிறைய தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வித விஷயங்கள் அவர் சொல்கிறார். பற்றற்று இருக்கணும், உலகத்தில் வந்து எல்லா ஆசைகளையும் நம்ம வந்து விடுபடுத்தவராக இருக்கணும், பேராசை இருக்கவே கூடாது. பேராசையும் பிரம்மமும் எதிர் துருவங்கள். பேராசை இருக்க இடத்துல பேராசை இருக்கிற இடத்துல பிரம்ம வராது, கடவுளை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க மனசு பூரா அந்த ஆசைகளையும் எண்ணங்கள்லையுமே தான் நிறைஞ்சிருக்கும். கடவுளை பற்றின சிந்தனை வரத்துக்கு அங்கே வழியே இல்லை. அதனால் இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இல்லாத இருக்கவங்களுக்கு மனசில் ஒரு திருப்தியும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது, சாந்தமும் இருக்காது. அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் பிரம்மத்தை இப்போ பார்க்குறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு சொல்லி அதில் உள்ள சிக்கல்களெல்லாம் எடுத்து வச்சு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த மசீதியில் உட்காந்துருக்கவங்க எல்லாரும் இந்த விஷயங்களை கேட்குறாங்க. இது வந்து ஒரு 10 வித விஷயங்கள் வந்து பிரம்மஞானத்தை அடையிறதுக்கு மனுஷனுக்கு தகுதி உடையவங்களாக இருக்கணும். அவர் அதான் சொல்கிறாரு, ஒரு குருவோட உபதேசம் இல்லாமல் கடவுளை வந்து நம்ம அவ்வளோ சுலபமாக அடைஞ்சிட முடியாது. எவ்வளோ தான் படித்தவங்களாக இருந்தாலும் மேதாவியாக இருந்தாலும் ஒரு குருவனுடைய உபதேசங்கள் நமக்கு வேணும். அதுதான் நம்மளை வந்து அந்த ஒரு தூய்மையான பாதைக்கு நம்ம கொண்டு போகும். எந்த விதமான குற்ற உணர்வுகள் இல்லாமல் தவறுகளும் இல்லாமல் மனசை முதல்ல தூய்மைப்படணும். அந்த தூய்மையான மனசில் தான் வந்து கடவுளை நம்ம பார்க்க முடியும். சஞ்சலமான வெவ்வேறு எண்ணங்கள் பல சலனங்கள் இருக்க மரத்தில் கடவுளுடைய எண்ணங்கள் வரவே வராது. அதுக்காக முயற்சி பண்ணுறது வீணானது. அப்போவும் அதான் சொல்கிறாரு, என்னுடைய கருவில் நிறைஞ்சிருக்கு, என்னால் யார் கேட்குறது தர முடியும், ஆனால் அதுக்கு தகுதிகளோனா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். நான் இந்த மசீதியில் உட்காந்து உண்மையை தான் பேசுகிறேன். என்னுடைய உபதேசங்கள் கேட்கப்பட்டால் நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளை அடைவீங்க அப்படின்னு சொல்லி அவர் அதைத்தான் குறிப்பிட்றாரு. என்னுடைய உபதேசங்களை முதல்ல உள்வாங்கிக்கிங்க, அதில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற முயற்சிகளை செஞ்சிங்கன்னா நீங்கள் வெற்றி பாதை அடைய முடியும், ஞானத்தையும் சுலபமாக அடைய முடியும். திடீர்னு வந்து ஞான உபதேசம் வேணும் கேட்டிங்கன்னா அது வந்து எவ்வளோதான் கற்றறிஞ்சவனாக இருந்தாலும் அவங்களால கூட அதை வந்து அடைய முடியாது. அதுக்குன்னு சில தகுதிகள் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் பாபா இந்த கதை மூலிமா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இது ஒரு அருமையான கதை. சச்சரித்தில் 18, 19வது அத்தியாயங்களில் வருது. இதை வந்து முடியிறவங்க சச்சரித்திரம் வச்சுருக்கவங்க படித்து பாருங்கள். இந்த மிகவும் சிறப்பாக இருக்கும். படித்து பார்க்குறவங்களுக்கு இதில் நம்ம படிக்கிறது உள்ள அளவுக்கு சுருக்கமாக சொல்லும்போது அவ்வளோ விரிவாக நம்ம சொல்ல முடியாது. வீடியோ சின்னதாக போடுறோம், அதை நம்ம சுருக்கி சொல்கிறோம். படிக்கும்போது அது ரொம்ப அழகாகவும் மனசுக்கு ரொம்ப தெளிவாகவும் நமக்கு தெரியும். அருமையான ஒரு கதை. அதனால் கடவுளை காட்சிகளை பார்க்குறதோ நம்ம ஞானத்தை அடைகிறதும் முக்கியமானது தான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அது முக்கியம். ஆனால் அதை அடையக்கூடிய தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு நம்ம மனசை நம்ம நிர்பலமாக வச்சுக்கணும். தேவையில்லாத ஆசைகள் பேராசைகளெல்லாம் நம்ம மனசில் நிலவிடக்கூடாது. நமக்கு இருக்கிறத போதுங்கிற திருப்தியான மனசு வேணும். மற்ற இந்த பொறாமை குணங்கள், அடுத்தவங்களை பழிவாங்கிற குணம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம மனசில் இருந்தால் அந்த இடத்துல கடவுள் தோன்றவே மாட்டார், அவரை பார்க்கவும் முடியாது. சும்மா நம்ம கோவிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், எது வேணாலும் செய்யலாம், அதை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையான பிரம்மத்தை பார்க்கணும், கடவுளை அறியணும்னு நினச்சா அதுக்குரிய தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் பாபா திருப்பி இந்த கதைகள் மூலமாகவும் உபதேசங்கள் மூலியமாகவும் நமக்கு சொல்கிறாரு. இதையெல்லாம் நீங்கள் சச்சரித்திர கதைகளை நல்லபடியாக படிச்சிங்கன்னா, இல்லை நான் சொல்கிறதுகளை வந்து தெளிவாக 1க்கு 2 தடவை கேட்டிங்கன்னா கூட இந்த இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும்.
அந்த 10 தகுதிகளை பற்றி நான் அடுத்து இன்னொரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது ஒரு முழு வீடியோ வந்தால் தான் போட முடியும், இதோட சேர்த்து சொல்ல முடியாது. அவ்வளோ நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம் குறிப்பிட மறந்துடாதீங்க. அது பாபாவுக்கு நீங்கள் செய்கிற மரியாதை. அதுக்காக தான் நான் இவ்வளோ வரை கேட்குறேன். கதைகள் தொடர்ந்து வரும். நம்ம நாட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவணும்னு சொல்லி பாபாட்ட மன்றாடி கேட்டுங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்க, கூட்டு பிரார்த்தனையாக செய்யுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை அவ்வளோ சரியில்லை. இதுலேருந்து நம்ம நாடு மக்கள் எல்லாம் விடுபடணும், நல்லா இருக்கணுங்கிறத எல்லோரும் முழு மனசோடு வேண்டுங்க. ஏன்னா நம்மளும் அந்த உலகத்தில் தான் இருக்கோம், நம்மளும் அந்த நாட்டில் தான் இருக்கோம். நாடும் நலம் பெறணும், மக்களும் நலம் பெறணும், நாம் நல்லா இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம பாபாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. எப்பேற்பட்ட துர்சக்தியை அதை அழிச்சிடக்கூடிய அளவுக்கு பாபாவுடைய சக்தி அபரிதமானது, அற்புதமானதுன்றதை நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். பாபா வேண்டுங்க, நல்லதே நடக்கும், எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஓம் சாய்ராம்.